நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே. தீயுடன் விளையாடிய சாகச சிறுவன் அப்செட்டில் விஜய். இன்று நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் 50வது பிறந்தநாள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அப்பாவி மக்கள் உயிரிழந்ததை அடுத்து தனது பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் என்று ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆனாலும் விடுவார்களா நமது தொண்டர்கள்? 2026 தமிழக சட்டமன்ற முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தே தீருவேன் என்று உறுதியாக உள்ள விஜயை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் அது எப்படி உங்களை முதல்வராக விடுவோம் என்ற ரேஞ்சுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு ஏழரையை கூட்டுவது வழக்கம். ஒவ்வொரு படத்தின் ஆடியோ லான்ச்சின் போதும் ஹைப் ஏற்றி ரசிக கண்மணிகளை அரங்கத்திற்குள் வரவைத்து அவர்களின் கூச்சலுக்கிடையே மைக் பிடித்து விஜய் பேசுவார். அப்போது ரசிகர்களின் கைத்தட்டல் விண்ணை பிளக்கும். அந்த வகையில் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அப்போது விஜயின் தீவிர ரசிகரான சிறுவன் ஒருவன் நெருப்பில் எரியும் ஓடுகளை உடைக்கும் சாகசம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அனைவரும் என்ன சாகசம் செய்ய போகிறான் இந்த சிறுவன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் சிறுவன் அருகில் இருந்த அண்ணாத்தைகள் அவர் கையில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பை பற்ற வைத்தனர். கரகோஷங்களுக்கு இடையே ஓடுகளை உடைத்த சிறுவனின் கையில் பற்றிய தீ அணையவில்லை. வலியால் அலறி துடிப்பதை பார்த்த தாவேகா நிர்வாகி தீயை அணைக்க முயற்பட்ட போது அவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த சிறுவன், சண்டையின வந்தா சட்ட கிழியத்தான் செய்யும் என்று வடிவேலு சொல்வது போல இதெல்லாம் சாகசத்தில் சாதாரணம்தான் என்று கூறினார். தம்பிக்கு விஜய் மேல இம்புட்டு பிரியமா என்று சுற்றி இருந்தவர்கள் வாயடைத்து நின்றனர். எது எப்படியோ மாற்று அரசியலை நோக்கி பயணிக்க முடிவு செய்திருக்கும் விஜயை ரசிக கண்மணிகளும் தொண்டர்களும் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்தால் மட்டுமே வரும் கூட்டம் வாக்காக மாறும்.